Okay, dear student, Assalamu alaikum. Very sorry. Last two classes உங்களுக்கு எனக்கு எடுத்துக்கொள்ள எல்லாம் போச்சு எனக்கு கொஞ்சம் சோம்பலானால இன்ஷால்லா இது பிறகு நான் தான் கெமிஸ்ட்ரி கண்டினியூவா செய்வேன். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் இந்த இப்போ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்தை ஜாயின் பண்ணி தான் இந்த கிளாஸை செய்கிறோம். ஏன்னு கேட்டால் இந்த 20th பேட்ச் 20 பேட்ச் வந்து எக்ஸாம் எடுத்து அவுட் ஆக வரைக்கும் தான் அந்த ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் வேறையா தமிழ் மீடியம் வேறையா பிரித்து தான் செய்வோம். வேறு வேறு டீச்சர்ஸ் செய்வோம். இங்கிலீஷ் மீடியம் ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியத்தில் டீச்சர்ஸ் இங்கிலீஷால டீச் பண்ணுவாங்க. தமிழ் மீடியம் ஃபுல்லாக தமிழால் டீச் பண்ணுவோம். அதை பிறகு நாங்கள் செப்பரேட் ஆகிக்கொள்வோம். அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஒரி பண்ண வேணாம். நீங்கள் தமிழ் மீடியத்தோடு சேர்த்து செய்யுங்க. இன்ஷால்லா கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் நான் இங்கிலீஷ் மீடியத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இதுங்களை நான் செஞ்சு கொண்டு போவோம். ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ சிப்லி சார் லாஸ்ட் 2 கிளாஸஸ் செய்தார். என்ன செய்தார்ன்றது எனக்கு தெரியும். இப்போ நான் விட்ட இடத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் ஒன்று செய்ய பார்க்குறேன் நான். ஓகே ஓகே, நான் செஞ்ச இடத்துல இருந்து நான் விட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு சின்ன ஒரு ரிவிஷன் ஒன்று செய்ய பார்க்குறேன். இது வரைக்கும் சார் செய்தார்ன்றது எனக்கு தெரியா. நீங்க அதுல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகும். நாங்க முத சடப்போம் மெட்டர்ஸ் சொன்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, அப்புறம் டால்டன் அட்டமிக் தியரியை பார்த்தோம். அந்த அட்டமிக் தியரியில உள்ள ஃபால்ட் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பத்தி பார்த்தோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம். மின்காந்த அலையை பத்தி படிச்சோம். மின்காந்த அலையோட இயல்புகளை பார்த்தோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வேவோட யூசஸ் என்னன்னு பார்த்தோம். மின்காந்த அலையோட உபயோகங்கள் என்னங்கிறத படிச்சோம். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு டால்டன் அட்டமிக் தியரி, டால்டன் அணுக்கொள்கை, ஃபர்ஸ்ட் இது அட்டமா ஃபார்ம் பண்ணவும் மேலாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் மேலாதுன்னு அவர் சொன்னார். அணுவை ஆக்கவும் அழிக்கவும் முடியாதுன்னு சொன்னார். அது நான் உங்களுக்கு அது பிழையா இருக்கிறதுக்கான ரீசன்றதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலா சொன்னேன். வில்லியம்ஸ் குரூப் செய்த கேத்தோட் டியூப் டெஸ்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுல இருந்து கதோட் ரேஸ்ல ப்ராப்பர்ட்டிஸை ஜே தாம்சன், கதோட் கதிர்கள இயல்புகளை ஜே தாம்சன் எப்படி விளக்கப்படுத்தினான்றத சொன்னேன். அதுக்கப்புறம் கேத்தோட் கதிர்களை யூஸ் பண்ணி ஜே தாம்சன் எலக்ட்ரானை எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்த்தோம். எலக்ட்ரான் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம். எலக்ட்ரான் இயல்புகளை பார்த்தோம். ஓகே, அதுக்கு பிறகு கோல்ட் ஸ்ட்ரீம் செய்த கெனால் ரேஸ் டியூப் பிராக்டிக்கலை பார்த்தோம். வாய்க்கால் கதிர் பரிசோதனை பார்த்தோம். பாசிட்டிவ் ரேஸ் பிராக்டிக்கல். நேர்கதிர் பரிசோதனை பார்த்தோம். அதுல இருந்து நேர்கதிர இயல்புகளை பார்த்தோம். பாசிட்டிவ் ரேஸ்ட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ரேஸ்ட ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து அதுல புரோட்டான்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க, டிஸ்கவர் பண்ணாங்கன்றத பார்த்தோம். ருதர்ஃபோர்ட் புரோட்டானை டிஸ்கவர் பண்ணார். அதுல இருந்து புரோட்டான் ப்ராப்பர்ட்டிஸ் அவர் சொன்னார். அப்ப அந்த புரோட்டான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். ஐடி இயல்புகள் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் நான் கடைசியா கிளாஸ்ல முடிச்சேன். சாட்விக் நியூட்டனை கண்டுபிடிச்சார். அதுல பிராக்டிக்கலை நாங்க பார்க்கணும். அந்த பிராக்டிக்கலை பார்க்கறதுக்கு நாங்க ருதர்ஃபோர்ட் செய்த பொன் தகட்டு பரிசோதனை, கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் எங்களுக்கு கிளியரா தெரியணும். தெரிஞ்சாதான் எங்களுக்கு ருதர்ஃபோர்ட் நியூட்டனை கண்டுபிடிச்ச பிராக்டிக்கலை விளங்கப்படுத்தலாம்னு சொல்றோம். ஓகே, நவ் அத சிப்லி சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரோ தெரியாது உங்களுக்கு. இந்த ருதர்ஃபோர்ட் செய்த கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்றத பார்ப்போம். அதுக்கு முந்தி இங்க பாருங்க. இப்ப 1910
1910 வருடத்துள்ளுக்கு எலக்ட்ரான் அண்ட் புரோட்டானை கண்டுபிடிச்சாச்சு. எலக்ட்ரானையும் புரோட்டானையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப விஞ்ஞானிகளுக்கெல்லாம் வந்த பெரிய ஒரு டவுட், எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் அணுவுக்கு அட்டமுக்கு எங்க இருக்கு, அட்டமுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அணுட அமைப்பு என்ன? இது விஞ்ஞானிகளுக்கு இடையில் ஏற்பட்ட பெரிய பிரச்சனை. அணுன்றதே கண்ணால பார்க்கலாம், நேக்கட் ஐயால அட்டம நீங்க அப்சர்வ் பண்ணி அதுக்கு இன்னும் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் உங்களால அப்சர்வ் பண்ண அப்படின்னா அட்டமுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் அட்டம்ல எங்க இருக்கு, இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது பிராக்டிகல் இருக்கா, இல்லாட்டி ஐட ஷேப் என்ன? அப்ப முத ஜே தாம்சன் ஒரு அட்டமிக் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணார், ஒரு அணு அமைப்பை விவரிச்சார். அவர் சொன்னாரு புரோட்டான்ஸ் எல்லாம் ஒரு கோள வடிவமான ஒரு போல் ஷேப்ல பாடியில புரோட்டான்ஸ் எல்லாம் இப்படி, புரோட்டான்ஸ் எல்லாம் நேரேற்ற துணிக்கையெல்லாம் ஒரு கோள வடிவமான உடல்ல இப்படி அடங்கப்பட்டிருக்கு. போல் ஷேப் ஒரு இதுல கோள வடிவமான புரோட்டான்ஸ் எல்லாம் உள்ளுக்கு இருக்கு. அந்த பால்ல சர்ஃபேஸ் மேற்பரப்புல எலக்ட்ரான்ஸ் வந்து அட்டாச் ஆகி, எலக்ட்ரான் வந்து அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுதான் ஜே தாம்சன் எக்ஸ்பிளைன் பண்ண அட்டமிக் ஸ்ட்ரக்சர். என்ன சொன்ன, கண்டுபிடிக்கப்பட்ட புரோட்டான்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னாங்க. புரோட்டான் எல்லாம் ஒரு பால் ஷேப்பான ஒரு பாடியிலுக்கு பிக்ஸட் அப் இருக்குது, இணைஞ்சு இருக்குது. அதுல சர்ஃபேஸ்ல எலக்ட்ரான் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது. இந்த ஷேப்ப அப்புறம் சயின்டிஸ்ட் சொன்னாங்க, இது ஒரு புடிங் ஒன்று செஞ்சு ஐட சர்ஃபேஸ்ல ஒரு புடிங் ஒன்று செஞ்சுட்டு ஐட மேற்பரப்புல இந்த காஞ்ச திராட்சை பழம் பிளம்ஸ் ஒட்டி ஒட்டி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. ஆகவே இதுக்கு பிளம்ஸ் புடிங் மாடல்னு சொன்னார். ஜே தாம்சன் பிளம்ஸ் புடிங் அமைப்பு ஒன்று இதுக்கு பேர் வச்சு. ஆனா ஜே தாம்சன் ஒரு ஸ்ட்ரக்சரை கற்பனையால சொல்லிட்டார், இமேஜ் பண்ணி சொல்லி இருக்கிறார். இதுக்கு எந்த விதமான பிராக்டிக்கல் எவிடன்ஸும் இல்லை, பரிசோதனை சான்றுகள் இல்லை. பரிசோதனையால இது ப்ரூவ் பண்ணப்படும். விஞ்ஞான ரீதியாக பிராக்டிக்கல் எவிடன்ஸ் இல்லாத ஒன்றை ஏற்றுக்கொள்றது இல்லை. ஜே தாம்சன் இந்த பிளம்ஸ் புடிங் மாடல் பிராக்டிக்கலால ப்ரூவ் பண்ணப்பட இல்லை. இதுக்கு எந்த பிராக்டிக்கல் இதுவும் இல்லை, ஆதாரமும் இல்லை. அதனால இதை ரிஜெக்ட் பண்ணாங்க, சயின்டிஸ்ட் ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் ருதர்ஃபோர்ட் கோல்ட்ஃபைல் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சார். என்ன செஞ்சார், ஒரு வெரி தீன் மிக மெல்லிய ஒரு கோல்டு பேப்பர் ஒன்று ஃபைல் ஒன்று எடுத்தார். கோல்டு ஃபைல் ஒன்று எடுத்தார். சரியான தீன், சரியான மெல்லிய டிஷ்யூ பேப்பரை விட மிச்சமே மெல்லிய ஒரு கோல்டு ஃபைல் ஒன்று. மைக்க மியூட் பண்ணுங்க, கேள்வியை பிறகு கேட்போம். முகமது அம்தி மைக்க மியூட் பண்ணுங்க. ரைட், ஓகே. இங்க பாருங்க, பொன் தகடு ஒன்று எடுத்தார், மிக மெல்லிய பொன் தகடு கோல்ட் ஃபைல் எடுத்துட்டு அல்பா ரேஸ், அல்பா கதிர்களை இதுக்கு பேரலலா, இதுக்கு சமாந்தரமா, இதுக்கு செங்குத்தா பெர்பெண்டிகுலரா பேரலல் அல்பா ரேஸ் அனுப்புனாங்க. அல்பா கதிர்களை சமாந்தர அல்பா கற்றைகளை பேரலல் அல்பா ரேஸ் இந்த கோல்ட் ஃபைலுக்கு செங்குத்தா பெர்பெண்டிகுலரா அனுப்புறாங்க. அல்பா ரேஸ், அல்பா ரேஸ்ங்கிறது அதுல மாஸ் வந்து 4, அல்பா ரேஸ்ல மாஸ் வந்து 4, சார்ஜ் வந்து +2, +2 சார்ஜ் உள்ள 4 மாஸ் உள்ள அல்பா பார்ட்டிகல்ஸ் அல்பா ரேஸ் இந்த கோல்ட் ஃபைலுக்கு செங்குத்தா பெர்பெண்டிகுலரா பேரலலா அனுப்புனா இது எக்ஸலரேட்டட், அதாவது வர 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 ஸ்பீட் ஆகுற அல்பா ரேஸ்.
ஆல்பா ரேஸ் வந்து கோல்ட் ஃபாயில் கிட்ட போக ஹை ஸ்பீட்ல போகும். எக்ஸலரேட் பண்ண ஆல்பா ரேஸ் தான் அனுப்புனாங்க. அப்ப அந்த ஆல்பா ரேஸ் வந்து பேரலல் ஆல்பா ரேஸ், சமாந்தர ஆல்பா கற்றை, ஆர்முடுகப்பட்டது எக்ஸலரேட் வர 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 ஸ்பீட் கூடுறது, ஆர்முடுகப்பட்ட ஆல்பா கதிர பொன்தகட்டுக்கு செங்குத்தான் அனுப்புனா இந்த கோல்ட் ஃபாயிலுக்கான உள்ளுக்கு போற ஆல்பா ரேஸ் அல்லது ரிஃப்ளெக்ஸ் ஆகுற தெரிகிற ஆல்பா ரேஸ ஜிங்க் சல்ஃபைட் ஸ்கிரீன் வச்சு ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன், நான் இதை பத்தி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே. ஜிங்க் சல்ஃபைட் ஒரு லைட் ரேஸ் வந்து பட்டுச்சுன்னா கிரீன் கலர் டாட்ஸ் வந்து அந்த இடத்துல எந்த நேரம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி ஜிங்க் சல்ஃபைட் ஸ்கிரீன் உள்ள ஒரு இடத்துல இந்த பிராக்டிகலை செஞ்சா நீங்க அனுப்புற ஆர்முடுகப்பட்ட ஆல்பா கதிர் எக்ஸலரேட்ல அனுப்புன ஆல்பா ரேஸ்ல ஆக கூடுதலான ரேஸ் எந்த விதமான டர்னும் இல்லாம அதே டிரெக்ஷன்ல அப்படியே போயிட்டு இதுல போச்சு ஆல்பா ரேஸ். சில ஆல்பா ரேஸ் மாத்திரம் பெரிய ஆங்கிள் டர்ன் ஆச்சு. செகண்ட் அப்சர்வேஷன், சில ஆல்பா ரேஸ் மாத்திரம் பெரிய ஆங்கிள் டர்ன் ஆகும். அடுத்த மத்த ஆல்பா ரேஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆகும். சில ஆல்பா ரேஸ் வந்து சேம் டிரெக்ஷன்ல ரிட்டர்ன் ஆகும், ரிஃப்ளெக்ஸ் ஆகும், தெரியும். அப்ப அவர் இங்க பாருங்க, ஒரு சயின்டிபிக் ரீதியா பிராக்டிகல் செய்யப்போல ஒரு பிராக்டிகல் மெத்தட் ஒன்று இருக்கு, ஒரு அப்சர்வேஷன் ஒன்று இருக்கு. அதுல இருந்து நாங்க அசியூம் பண்ற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் ஃபைனலா நாங்க வர்ற ஒரு முடிவுக்கு இருக்கு. 4 விஷயம் பார்ப்போம். பிராக்டிகல் செஞ்ச மெத்தட், அப்சர்வேஷன், அதுல இருந்து நாங்க என்ன அசியூம் பண்றோம், என்ன ஊகிக்கிறது தெரியணும். அடுத்தது அதுல இருந்து ஃபைனலா வர்ற முடிவு என்னன்னு தெரியும். அப்ப கோல்ட் இந்த பாருங்க, ருதர்ஃபோர்ட் செய்த கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். மிக மெல்லிய பொன்தகடு ஒன்று எடுத்து, வெரி தின் கோல்ட் ஃபாயில் ஒன்று எடுத்து, அதுக்கு பெர்பெண்டிகுலரா செங்குத்தா பேரலலா ஆல்பா ரேஸ், எக்ஸலரேட்டட் ஆல்பா ரேஸ் வர 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 ஸ்பீட் ஆகும், ஆர்முடுகப்பட்ட ஆல்பா கதிர அனுப்பிட்டு இந்த கோல்ட் ஃபாயிலுக்கால போர் ஆல்பா ரேஸ், டர்ன் ஆகுற ஆல்பா ரேஸ், ரிஃப்ளெக்ட் ஆகும் தெரிக்கிற ஆல்பா கதிர்களை செக் பண்ணா 3 அப்சர்வேஷன் அவருக்கு கிடைச்சு. 3 அப்சர்வேஷன். ஒன்று என்னதுன்னு கேட்டா 3 அவதானங்கள் அவர் பெற்றார். ஒன்று, பெரும்பான்மையான ஆல்பா ரேஸ் வந்து அதே டிரெக்ஷன்ல அப்படியே போயிட்டு கோல்ட் ஃபாயில பண்ணும். இப்ப நான் சொல்லுவேன், ஒரு 1 லைன் ஆல்பா ரேஸ் அனுப்புனா 100,000 ஆல்பா ரேஸ், 1,00,000 ஆல்பா கதிர்கள் அனுப்புனா 99,997 ஆல்பா ரேஸ் எந்தவித டர்னும் இல்லாம அதே ரூட்ல அதே பாதையில அப்படியே போயிட்டு இங்க வந்து பண்ணும். கிரீன் கலர் டாட்ஸ் இதுல நிறைய. அப்ப கோல்ட் ஃபாயிலுக்கான ஊடுருவிட்டு போன ஆல்பா கதிர்கள் சரியான கூடு. சம் ஆல்பா ரேஸ் மாத்திரம் பெரிய ஆங்கிள் டர்ன் ஆச்சு. ஒரு சில ஆல்பா கதிர்கள் மாத்திரம் பெரிய கோணத்துல விலகல் அடைச்சு. ஒரு சில ஆல்பா கதிர்கள் அதே பாதையில் திரும்பி. 3 அப்சர்வேஷன். இந்த 3 அப்சர்வேஷன்ல இருந்து ருதர்ஃபோர்ட், கைகர், மார்க்ஸ்டன். கைகர், மார்க்ஸ்டன் ருதர்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட். ருதர்ஃபோர்ட் மாணவர்கள் கைகர், மார்க்ஸ்டன். கைகர், மார்க்ஸ்டன் இந்த 3 அப்சர்வேஷன் வச்சுக்கிட்டு ருதர்ஃபோர்ட், கைகர், மார்க்ஸ்டன் என்ற 3 சயின்டிஸ்ட் வந்து சில ஐடியாக்கள் சொன்னாங்க. என்ன ருதர்ஃபோர்ட் சொன்னது என்னன்னு கேட்டா, இப்ப நாங்க ஆல்பா ரேஸ் வந்து பேரலலா எக்ஸலரேட்டட் ஆகணும், ஆர்முடுகப்பட்ட ஆல்பா கதிர் கோல்ட் ஃபாயிலுக்கு செங்குத்தான் போகல, பெரும்பான்மையான கதிர்கள் எந்த விதமான தடையும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா அதுக்காக டிராவல் பண்ணும்.
அப்ப ருதர்ஃபோர்ட் முதலாவது சொன்னார், அட்டம்க்கு ஒரு ஷேப் இருக்குமாக இருந்தால், அணுவுக்கு ஒரு வடிவம் இருக்குமாக இருந்தால், அணுவோட பெரும்பான்மையான இடம் வெற்றிடம். அட்டம்க்கு ஒரு ஷேப் ஒன்று இருக்குமா இருந்தா, அட்டம்ட பெரும்பான்மையான இடம் வெற்றிடமா இருக்கணும், எம்டியா இருக்கும். இது ருதர்ஃபோர்ட் சொன்ன ஃபர்ஸ்ட். ஏன்னு கேட்டா, கோல்டு ஃபைலுக்கால அனுப்பப்பட்ட அல்பா ரேஸ் எல்லாம் கூடுதலான அல்பா ரேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா எந்த டர்னும் இல்லாம அதே டிரெக்ஷன்ல அந்த ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன்ல வந்து படுது. புலரொளி திரையில வந்து சிங்க் சல்பைட் திரையில வந்து படுது. அதனால அவர் சொன்னாரு, அணுவுக்கு ஒரு வடிவம் இருக்குமாக இருந்தால் அணுவோட பெரும்பகுதியான இடம் வெற்றிடம், எம்டி ஸ்பேஸ். அட்டம்ட் லார்ஜ் ஸ்பேஸ் எம்டி. இத சொன்னது ருதர்ஃபோர்ட். கைகர் மாஸ்டர் சொன்னது என்னன்னு கேட்டா, அணுவுல உள்ள பாரம் கூடிய துணிக்கைகள், அட்டம்ல இருக்கிற மாஸ் கூடிய துணிக்கைகள், அதாவது புரோட்டான்ஸ், அட்டம்ல நடுவுல ஒரு இடத்துல சேர்ந்து காணப்படுது. இது கைகர் மாஸ்டர் அவங்க சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, அல்பா ரேஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளது, அல்பா ரேஸ் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளது. பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள ரேஸ் வந்து கிட்ட போக டர்ன் ஆகுதுன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்திருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பிள் பண்ணும், எதிர்க்கு தள்ளு. அதனால இந்த பாரம்பரிய துணிக்கைகள் எல்லாம் சின்ன ஒரு இடத்துல செறிவுற்று இருக்கணும். எங்க இந்த போன தள்ளப்படும். அடுத்தது இந்த பாரம்பரிய துணிக்கைகள், இந்த மாஸ் கூடின ஸ்பீசிஸ் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளதா இருக்கணும். ஏன்னு கேட்டா, அல்பா ரேஸ் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள அல்பா ரேஸ் ஸ்ட்ரெயிட்டா போறது, ஸ்ட்ரெயிட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும், இது திருப்பி வரும். அப்ப நேரேற்றம் உள்ள துணிக்கை போக்கள் அதை தள்ளுதுன்னா இது நேரேற்றம் உடையதா இருக்கும். ஆகவே கைகர் மாஸ்டர் சொன்னது, அட்டம்ல சரிய சென்டர்ல புரோட்டான்ஸ் மாத்திரம் கொண்ட ஒரு நியூக்ளியஸ் கரு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது ருதர்ஃபோர்ட், கைகர், மார்க்ஸ்டன் 3 பேரும் சேர்ந்து முத பிராக்டிகல் மூலமா ப்ரூவ் பண்ண ஒரு அட்டமிக் ஸ்ட்ரக்சர். என்ன பிராக்டிகல்? அவர்கிட்ட மிக மெல்லிய கோல்ட் ஃபாயில் எடுத்து அதுக்கு பேரலலா, அதுக்கு பெர்பெண்டிகுலரா, செங்குத்தா பேரலல் ஆல்பா ரேஸ் ஆகும். எக்ஸலரேட்டட் ஆகும்னா ஆல்பா ரேஸ், வர ஸ்பீட் ஆகும் ஆல்பா ரேஸ் ஆகும். அப்ப என்ன அப்சர்வ் பண்ண, அப்படி அப்சர்வேஷன் என்ன? மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா ரேஸ் எந்த விதமான இதுவும் இல்லாம கோல்ட் ஃபாயிலுக்கால ஸ்ட்ரைட்டா போகும். அதுல இருந்து ருதர்ஃபோர்ட் என்னத்தை கெஸ் பண்ணா, அட்டம்க்கு ஒரு ஷேப் இருக்குமா இருந்தா அட்டம்ட லார்ஜ் ஸ்பேஸ் வந்து எம்டி ஸ்பேஸ், வெற்றிடம், ஒன்றுமே இல்லாத வெற்றிடமா அணுட பெரும்பகுதி காணப்படும். ஏன்னு கேட்டா அல்பா கதிர்கள் அதே ரூட்ல டிராவல் பண்ணும். ரெண்டாவது அவர் என்ன சொன்னார், அணுவுல உள்ள கைகர் மார்க்ஸ் சொன்னது, அணுவுல உள்ள பாசிட்டிவ் அந்த அணுவுல உள்ள மாஸ் கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஒரு இடத்துல காணப்படுது. ஏற்கனவே அது விட்டால போறது டர்ன் ஆகும், பண்றது டர்ன். ஒரு சில கதிர்கள் தான் டர்ன் ஆகுது, அப்ப சின்ன ஒரு இடத்துல இருக்கு. அந்த மாஸ் கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளதா இருக்கணும். ஏன்னு கேட்டா அல்பா ரேஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளது, அது எனக்கு கிட்ட வந்தோடனே ரிஃப்ளெக்ட் ஆகும், தெரியும், தள்ளப்படும். அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான் தள்ளும். அப்ப இது பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள பார்ட்டிகல்ஸ். இப்ப இதுல இருந்து உங்க கைகர், மார்க்ஸ்டன், ருதர்ஃபோர்ட் ஒரு அட்டமிக் ஸ்ட்ரக்சர் முத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சர் இங்க பாருங்க. அந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சர் புரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸ் சொல்லக்கூடிய, புரோட்டான்கள் வந்து கருன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடத்துல செறிவுற்று காணப்படுது. இதான் கைகர், மார்க்ஸ்டன் எக்ஸ்பிளைன் பண்ண அட்டமிக் ஸ்ட்ரக்சர். புரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸ் சொல்லக்கூடிய ஸ்மால் பிளேஸ்ல இருக்குது. எலக்ட்ரான்ஸ் வந்து அதை சுத்தி வர ஒரு கிளவுட், முகில் கூட்டம் போன்ற ஒரு ரூட்ல ரொட்டேட்டட் ஆகுது. இப்படி இதான் கைகர், மார்க்ஸ்டன் சொன்ன அட்டமிக் ஸ்ட்ரக்சர். எலக்ட்ரான் வந்து இப்படி ஒரு கிளவுட், முகில் கூட்டமாய் ஒரு ரூட்ல ரொட்டேட்டட் ஆகுது. ஒரு கோள வடிவமான முகில் கூட்டம் போன்ற பாதையில எலக்ட்ரான்கள் சுத்துது. இந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணது கைகர், மார்க்ஸ்டன். ஓகே, இப்ப இந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சர் சரியா, இது
கோல்ட் ஸ்ட்ரீட் செஞ்ச ருதர்ஃபோர்ட் செய்த கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். அதுல இருந்து அவருடைய ஸ்டூடெண்ட் கைகர் மார்க்ஸ் அண்ட் ருதர்ஃபோர்ட் செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு அட்டமிக் ஸ்ட்ரக்சர். என்ன சொன்னாங்க? அட்டம்ல மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து எம்டி. அட்டம்ல உள்ள மாஸ் கூடிய பார்ட்டிகல்ஸ் சென்டர்ல சின்ன ஒரு இடத்துல நியூக்ளியஸ் சொல்லக்கூடிய சின்ன ஒரு இடத்துல காணப்படுது. அது புரோட்டான்ஸ். அந்த மாஸ் கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து புரோட்டான்ஸ். அப்ப அவங்க கொடுத்த அட்டமிக் ஸ்ட்ரக்சர் புரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸ் காணப்படுது. எலக்ட்ரான்ஸ் வந்து கோளவடிவமான பாதையில கிளவுட் முகில்கூட்டம் போன்ற கோளவடிவமான பாதையில ரொட்டேட். அப்ப இந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சர் ஏன் பில அத சயின்டிஸ்ட் எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்ல கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா, புரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸ் இருக்கு, அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்ப நீங்க எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்றீங்க. கோள வடிவமான பாதையில எலக்ட்ரான்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஒரு கிளவுட் மாதிரி உள்ள ஒரு பால் ஷேப் இதுல இது வந்து ரொட்டேட் ஆகும். இதை சுத்தியா சயின்டிஸ்ட் கேட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு கேட்டா, இந்த கிளவுட் மாதிரி இருக்கிற இந்த ரூட்ல எலக்ட்ரான் எங்க வேண்டாலும் ரொட்டேட் ஆகலாமா? எந்த இடத்துல வேண்டாலும் ரொட்டேட் ஆகும். எஸ். அப்ப இந்த ஸ்மால் சர்க்கிள்ல எலக்ட்ரான் இந்த சின்ன வட்ட பாதையில எலக்ட்ரான் சுத்தலாம். இந்த பெரிய வட்ட பாதையில எலக்ட்ரான் சுத்தலாம். இந்த கிளவுட் மாதிரி இருக்கிற ரூட்ல எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகுதுன்னா நியூக்ளியஸை சுத்தி வர எந்த இடத்துல ரொட்டேட் ஆகும்? ஸ்மால் சர்க்கிள்ல ரொட்டேட் ஆகலாம், பெரிய ஒரு சர்க்கிள்ல ரொட்டேட் ஆகும். சின்ன ஒரு வட்ட பாதையிலையும் சுத்தலாம், பெரிய ஒரு வட்ட பாதையிலையும் சுத்தலாம். சின்ன வட்ட பாதையில எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகணும்னு சொன்னா அது குறைஞ்ச எனர்ஜி தேவை. சின்ன வட்ட பாதையில சுத்துறது குறைஞ்ச சக்தி தேவை. எனர்ஜி வெரி லோ. ஸ்மால் சர்க்கிள்ல ரொட்டேட் ஆகுறதுக்கு குறைஞ்ச எனர்ஜி தேவை. அது பெரிய சர்க்கிள்ல ரொட்டேட் ஆகுதுன்னா அதுக்கு எனர்ஜி கூட தேவை. அப்படின்னா இந்த கிளவுட் மாதிரி இருக்கிற ரூட்ல எலக்ட்ரான் எங்க வேண்டாலும் ரொட்டேட் ஆகணும்னா எலக்ட்ரான் எனர்ஜி குறையலாம் ஆர் எலக்ட்ரான் எனர்ஜி கூட. எலக்ட்ரான் எனர்ஜி குறைஞ்சா ஸ்மால் சர்க்கிள்ல ரொட்டேட் ஆகும். எலக்ட்ரான் எனர்ஜி கூடிச்சுன்னா பெரிய சர்க்கிள்ல ரொட்டேட் ஆகும். அப்பதான் கிளவுட் மாதிரி உள்ள ஒரு சர்க்கிள்ல ரொட்டேட் ஆகும். அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் எனர்ஜி டிஃபரெண்ட் ஆகுதா? எஸ். இந்த ரூட் படி பார்த்தா எனர்ஜி டிஃபரெண்ட் ஆகும். சின்ன வட்ட பாதையில சுத்த குறைஞ்ச சக்தி தேவை, பெரிய வட்ட பாதையில சுத்த கூடிய சக்தி தேவை. அப்படின்னா ஏன் எனர்ஜி இதை விடவும் குறையலாம், சக்தி இதை விடவும் ஏன் குறையலாம்? குறையலாம்னா எவ்வளவு குறையலாம் தானே. எனர்ஜி லாஸ்ட் ஆகுறதுன்னா எவ்வளவு லாஸ்ட் ஆகும்? அப்ப இதை விட எனர்ஜி குறைஞ்சிச்சுன்னு சொன்னா எல்லா எலக்ட்ரானும் கருவுல வந்து ஒட்டிக்கணும். அப்படி நடக்குதா? இல்ல. இதை விட எனர்ஜி கூடுறதா இருந்தா எல்லா எலக்ட்ரானும் அட்டம்ல இருந்து அவுட் ஆகும். எனர்ஜி கூட கூட எலக்ட்ரான்லாம் கலந்துட்டு போயிடும். அப்படி நடக்குதா? இல்ல. அப்படின்னா இந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சர் ருதர்ஃபோர்ட், கைகர், மார்க்ஸ்டன் முத பிராக்டிகலால ப்ரூவ் பண்ண அட்டமிக் ஸ்ட்ரக்சர் ராங். ஓகே, கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் செஞ்சது ராங். ஏன் ராங்? நியூக்ளியஸை சுத்தி வர கிளவுட் முகில் கூட்டம் போன்ற ஒரு பாதையில கோள வடிவமான பால் ஷேப் உள்ள ஒரு கிளவுட் ரூட்ல எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த கிளவுட்ல இந்த ஸ்மால் சர்க்கிள்ல எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகலாம், சின்ன பாதையிலையும் சுத்தலாம், பெரிய பாதையிலையும் எலக்ட்ரான் சுத்தலாம். சின்ன பாதையில சுத்துறதுக்கு சக்தி குறைய தேவை, எனர்ஜி குறைஞ்சதுக்கு எனர்ஜி தேவை, லீஸ்ட் எனர்ஜி தேவை. பெரிய வட்ட பாதையில சுத்துறதுக்கு ஹை எனர்ஜி தேவை. அப்படின்னா இந்த கிளவுட் மாதிரி உள்ள ரூட்ல எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகுதுன்னா அதுல எனர்ஜி குறையலாம் கூட. அப்ப எஸ், அப்ப குறையுதுன்னா ஏன் இதை விட குறையலாம்? இந்த எனர்ஜியை விட எனர்ஜி குறைஞ்சுன்னா அவ்வளவு எலக்ட்ரான் கருவுல வந்து ஒட்டும். ஏற்கனவே கரு நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப எனர்ஜி குறைய குறைய நெகட்டிவ் சார்ஜ்ல எலக்ட்ரான் எல்லாம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள நியூக்ளியஸ்ல ஒட்டிக்கும். அல்லது எனர்ஜி கூடுறன்னு சொன்னா எனர்ஜி கூடிக்கிட்டு போனா நியூக்ளியஸ் அட்ராக்ஷன்ல இருந்து அவுட் ஆக போல எலக்ட்ரான் அவ்வளவு வெளியே போகும். அப்படி நடக்குதா? இல்லை. அட்டம்ல எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்ல ஒட்டுறதும் இல்லை, அவுட் ஆகுறதும் இல்லை.
அப்படின்னா இந்த atomic structure wrong. Rutherford, Kyger, Markston, Goldfoil experimental explain பண்ண இந்த இது வந்து wrong. ஓகே, அதுக்கு பிறகு நீல் போர்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் இன்னொரு அட்டமிக் ஸ்ட்ரக்சரை சொன்னார். நீல் போர்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் இன்னொரு அட்டமிக் ஸ்ட்ரக்சரை சொன்னார். என்ன அந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சர்? இப்போ நாங்கள் அட்டமிக் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஜே தாம்சன் கொடுத்த பிளம்ஸ் புட்டிங் அட்டமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு? அவர் சொன்னதுக்கு ரீசன் என்ன? அதுக்கு ப்ராக்டிக்கல் எவிடன்ஸ் இல்லை, ப்ராக்டிக்கலால அதை ப்ரூவ் பண்ணல, அதனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான். முத ப்ராக்டிக்கல் எவிடன்ஸால ப்ரூவ் பண்ணப்பட்ட அட்டமிக் ஸ்ட்ரக்சர், பரிசோதனை சான்றுகள் மூலம் உறுதியாக்கப்பட்ட அணு அமைப்பை முத சொன்னது ருதர்ஃபோர்டும் கைகரும் மார்க்ஸ்டும். அதுக்கு ருதர்ஃபோர்டுக்கு ஆதாரமா அமைந்தது கோல்ட்ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த கோல்ட்ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் சொல்றேன். அதுல இருந்து அவங்க எப்படி இந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சரை கெஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன். அந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சர்ல உள்ள பிழை என்னன்னு சொல்றேன். அந்த முகில் கூட்டம் போன்ற பாதையில அந்த கிளவுட்ல எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகுதுன்றது பிழை. அது ஸ்மால் சர்க்கிள்ல ரொட்டேட்டட் ஆகலாம், பெரிய சர்க்கிள்ல ரொட்டேட்டட் ஆகும். அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் எனர்ஜி கூடலும் குறையலண்டா எனர்ஜி இன்னும் குறைஞ்சா எல்லா எலக்ட்ரானும் நியூக்ளியஸ்ல வந்து ஒட்டும். எனர்ஜி கூடுறா எல்லா எலக்ட்ரானும் அட்டம்ல இருந்து அவுட் ஆகும். இது ரெண்டும் நடக்குது இல்லை. ஆகவே ருதர்ஃபோர்ட், கைகர், மார்க்ஸ்டன் எக்ஸ்பிளைன் பண்ண அட்டமிக் ஸ்ட்ரக்சர். இப்ப நீல் போர்டு அட்டமிக் ஸ்ட்ரக்சருக்கு வரும். இது ஜிசி ஓ லெவல்ல நீங்க படிச்ச அட்டமிக் ஸ்ட்ரக்சர். ஜிசி ஓ லெவல்ல நீங்க நீல் போர்டு அட்டமிக் ஸ்ட்ரக்சர் தான் படிக்கிறீங்க. நீல் போர்டு அட்டமிக் ஸ்ட்ரக்சர் என்ன? நீல் போர்டு என்ன சொல்றாரு? அவர் சொன்னாரு புரோட்டான்ஸ் நியூக்ளியஸ் இருக்குது, அதுல எந்த பிழையுமே இல்லை. கைகர், மார்க்ஸ்டன் சொன்ன மாதிரி புரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸ் இருக்குது, நீல் போர்டு சொல்ற. ஆனா எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃபரண்ட் எனர்ஜி லெவல்ஸ், வெவ்வேறு சக்தி படிகள்ல கர்வை சுத்திக்கிட்டு. இது முதலாவது சக்தி படி, இதுல எலக்ட்ரான் ரொட்டேட்டட் ஆகும். இது இரண்டாவது சக்தி படி, இதுலயும் எலக்ட்ரான் ரொட்டேட்டட் ஆகும். இது தேர்ட் எனர்ஜி லெவல், இதுலயும் எலக்ட்ரான் ரொட்டேட்டட் ஆகும். அப்ப நீல் போர்டு அவங்க சொன்னது வந்து என்னது? ருதர்ஃபோர்ட், கைகர், மார்க்ஸ்டன் சொன்னது ஒரு கிளவுட் மாதிரி உள்ள ஒரு பால் ஷேப் ரூட்ல தான் எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகுது. இவர் சொல்றாரு அப்படி இல்லை, நீல் போர்டு சொல்றது அப்படி இல்லை. நியூக்ளியஸ் சரௌண்டிங்ல டிஃபரண்ட் எனர்ஜி லெவல்ஸ், வித்தியாசமான சக்தி படிகள்ல எலக்ட்ரான்கள் சுத்துது. ஒரு சக்தி படியில சொல்ற எலக்ட்ரான் சக்தி குறையவும் செய்யாது, கூடவும் செய்யாது. ஒரு எனர்ஜி லெவல்ல இருக்கிற எலக்ட்ரான் எனர்ஜி குறையாது, ரெடியூஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது, கூடவும் செய்யாது. அப்ப அது எப்பவுமே ஒரே எனர்ஜி லெவல்ல ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. அடுத்த எனர்ஜி லெவல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி குறையவும் செய்யாது, கூடவும் செய்யாது. அதனால ஒரே எனர்ஜி லெவல்ல சுத்திக்கிட்டே இருக்கும். இது நீல் போர் சொன்ன ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் சொன்ன நியூக்ளியஸ் சுத்தி வர டிஃபரண்ட் எனர்ஜி லெவல்ல எலக்ட்ரான் ரொட்டேட்டட் ஆகுது. ஒரு எனர்ஜி லெவல்ல ரொட்டேட்டட் ஆகுற எலக்ட்ரான் எனர்ஜி குறையவும் செய்யாது, கூடவும் செய்யாது. ஓகே, ரிடியூஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது, சேம் எனர்ஜி லெவல்ல சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த எனர்ஜி லெவல் நியூக்ளியஸ்ல இருந்து அவுட் ஆகுற டைம்ல எனர்ஜி லெவல்ல எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்ப இந்த எனர்ஜி லெவல்ல ரொட்டேட் ஆகிறதுக்கு இவ்வளவு எனர்ஜி தேவைன்னா, இந்த செகண்ட் எனர்ஜி லெவல்ல ரொட்டேட் ஆகிறதுக்கு E2 எனர்ஜி தேவை. இதுல ரொட்டேட் ஆகிறதுக்கு இவ்வளவு சக்தி தேவை. கருவுல இருந்து வெளிநோக்கி செல்லும் போது இந்த சக்தி படிகள்ல சக்தி கூடிக்கிட்டே போகும். E1 வந்து குறைஞ்ச சக்தி படி, E2 அதை விட கூட, E3 அதை விட. அப்ப கருவுல இருந்து மேல் நோக்கி போகல இந்த சக்தி படிகள்ல சக்தி நிலை கூடிக்கிட்டே போகுது, நீல் போர் சொல்ற. ஆனா 4th ஐடியான்னு கொடுத்தாரு, கருவுல இருந்து வெளியே போகல
இந்த சக்தி படிகளுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் எனர்ஜி டிஃபரண்ட் இதுக்கும் உள்ள எனர்ஜி டிஃபரண்டோட கம்பேர் பண்ணப்போல இதுக்கும் உள்ள எனர்ஜி டிஃபரண்ட் குறையும் இப்ப அடுத்த எனர்ஜி லெவல் எடுத்தா அதுக்கு இன்னும் குறையும் அப்ப அவர் சொல்றாரு நியூக்ளியஸ்ல இருந்து அவுட் ஆகுற டைம் அடுத்தடுத்த எனர்ஜி லெவலுக்கு உள்ள எனர்ஜி டிஃபரண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகுது ஆகவே 5th பாயிண்ட் அவர் சொன்னாரு நியூக்ளியஸ்ல இருந்து அவுட் ஆகுற டைம்ல ஒவ்வொரு எனர்ஜி லெவலும் ஒன்று க்ளோஸ் ஆகும் கிட்ட வரும் எனர்ஜி லெவல் இப்ப நாங்க ஜிசிஓல எப்படி வரையணும் புரோட்டான்ஸ் வரையணும் அப்புறம் முதலாவது சக்திப்படி என்ன டிஸ்டன்ஸ்ல வரைகிறோமோ இரண்டாவது சக்திப்படி அதே டிஸ்டன்ஸ்ல வரையணும் மூணாவது சக்திப்படி அதே டிஸ்டன்ஸ்ல வரையணும் இப்படிதானே வரையும் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஈக்குவலா தான் வரையும் ஜிசிஓல வந்து இட்ஸ் ராங் நீல்போர் சொல்றாரு நியூக்ளியஸ்ல இருந்து அவுட் ஆகுற டைம்ல அடுத்தடுத்த எனர்ஜி லெவல்ஸ் இடையில உள்ள எனர்ஜி டிஃபரண்ட் குறைஞ்சிக்கிட்டு போகும் அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த நோட்ஸை பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் நோட்ஸை பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி லெவலுக்கு இடையில உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் சேமா போய்கிட்டே இருக்குது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸை பாத்தீங்கன்னா அதுல படிப்படியா குறைஞ்சிட்டு போறதை காட்டுவாங்க டிஃபரண்ட் வர சின்னதாகிட்டு அப்ப எனர்ஜி லெவல் வர ஒன்று க்ளோஸ் ஆகும் நியூக்ளியஸ்ல இருந்து அவுட் ஆகுற டைம்ல அடுத்தடுத்த எனர்ஜி லெவல் ஒன்று க்ளோஸ் ஆகும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் விட இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வரும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் இன்னும் குறையும் அப்ப எனர்ஜி லெவல் ஒன்று க்ளோஸ் ஆகும் இங்கிலீஷ் மீடியத்துல சரியா இருக்குது அந்த படம் தமிழ் மீடியம் நோட்ஸ்ல அந்த படம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல எனர்ஜி லெவல்ஸ் டிரா பண்ணிடும் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க ஓகே நான் சொல்றது விளங்குதா இது நீல் போர்டு ஸ்ட்ரக்சர் ஓகே இத சயின்டிஸ்ட் ஏற்றுக்கொண்டான் இது நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்றுக்கொண்டான் ருதர்ஃபோர்ட் கைகர் மார்க்ஸ்டன் ஸ்ட்ரக்சரை விட இது அப்ப இதுக்கு ஒரு பிராக்டிகல் எவிடன்ஸ் ஒண்ணு வேணுமே பரிசோதனை சான்று ஒன்று வேணும் இதுக்கு ஒரு பிராக்டிகல் எவிடன்ஸ் இருக்கும் பரிசோதனை சான்று இருக்கும் பிராக்டிகல் எவிடன்ஸ் இல்லாத பிராக்டிகல் மூலம் ப்ரூவ் பண்ணாத விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்றது இல்லை அப்ப இதுக்கு பரிசோதனை சான்று ஒன்று வேணும் இதுக்கு தேவையான பரிசோதனையை செஞ்சவர் பாமா அந்த பிராக்டிகலுக்கு சொல்றது ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஹைட்ரஜன் நிறமானது அதை நாங்க பார்க்க போறோம் ஓகே அப்ப இந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு விளங்கிச்சு தானே இப்ப 1936ல எலக்ட்ரான் புரோட்டான் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு 1936ல சாட்விக் நியூட்டனை கண்டுபிடிச்சார் சாட்விக் என்ன செஞ்சார் ருதர்ஃபோர்ட் செய்த சாட்விக் வந்து ருதர்ஃபோர்ட் ஒரு ஸ்டூடெண்ட் சாட்விக் வந்து ருதர்ஃபோர்ட் ஒரு ஸ்டூடெண்ட் ருதர்ஃபோர்ட் செய்த சேம் பிராக்டிகலை சாட்விக்கும் செஞ்சார் ருதர்ஃபோர்ட் கோல்ட் ஃபாயில் ஒன்று இல்லையா பாவிச்சார் சாட்விக் வந்து பெர்லியம் ஃபாயில் ஒன்று பாவிச்சார் பெர்லியம் ஓகே அவர் கோல்ட் ஃபாயில் ஒன்று பாவிச்சார் இவர் பெர்லியம் அல்லது போரோன் ஃபாயில் ஒன்று யூஸ் பண்ணார் அதே மாதிரி பிராக்டிகல் செஞ்சார் என்ன ஆல்பா ரேஸ் அனுப்பினார் parallel இந்த பெர்லியம் ஃபாயிலுக்கு பெர்பெண்டிகுலரா செங்குத்தாக பெர்லியத்துக்கு செங்குத்தாக சமாந்தர ஆல்பா கட்டே ஆர்முடுகப்பட்டது எக்ஸலரேட்டட் ஆல்பா ரேஸ் அனுப்பினார் அவர் எதிர்பார்த்தால் அந்த ருதர்ஃபோர்ட் செஞ்ச பிராக்டிகல் மாதிரி இல்ல மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா ரேஸ் சேம் ரூட்ல அப்படியே போகும் செலவு டர்ன் ஆகும்னு அவர் எதிர்பார்த்தார் ஆனா அவர் எதிர்பார்த்தது நடக்கல என்ன ஆல்பா ரேஸ் வந்து பட்ட உடனே பெர்லியம் ஃபாயில் வந்து கம்ப்ளீட்லா டிஸ்ட்ராய் ஆச்சு முழுக்க சிதைஞ்சு போச்சு பெர்லியம் தகட்டியே காணும் ஆல்பா ரேஸ் வந்து பட்ட உடனே பெர்லியம் தகட்டு சிதைஞ்சு போச்சு அவருக்கு இது ஆச்சரியமா இருந்துச்சு ருதர்ஃபோர்ட் செய்த சேம் பிராக்டிகல் இவர் செஞ்சாரு ஆனா பெர்லியம் தகட்டு சிதைஞ்சு போறதை அவர் கண்டார் அது மாத்திரம் இல்ல அப்புறம் யோசிச்சாரு இந்த பெர்லியம் தகட்டுல என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தார் பெர்லியம் தகட்ட ஆல்பா ரேஸ் அனுப்பிட்டு பெர்லியம் தகட்டு சிதைஞ்சு போனோன்னு இந்த பெர்லியம் தகட்டு சிதைஞ்சு போன தூக்கல் கரையில என்ன இருக்குன்னு பார்த்தா பெர்லியம் ஆட்டமும் காணும் பார்த்தா கார்பன் ஆட்டம் இருக்கு
பெர்லியம் atom இல்ல கார்பன் atom இருக்கு. புதிய ஒரு atom ஒன்று ஃபார்ம் ஆகுது. பெர்லியம் atom அவ்வளவு டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. கோல்ட் ஃபாயில் பிராக்டிகல்ல ருதர்ஃபோர்ட் செய்த அதே மெத்தட்ல தான் இவர் பெர்லியம் ஃபாயில் ஒன்றை யூஸ் பண்ணி அல்பா ரேஸ் அதே மெத்தட்ல அனுப்பி தான் பிராக்டிகல் செஞ்சார். ஆனா கோல்ட் ஃபாயில் அப்படியே இருந்துச்சு ருதர்ஃபோர்ட் செய்ய. அதுக்கால இந்த அல்பா ரேஸ் அதுக்கால ட்ரபிள் பண்ணிச்சு. ஆனா இங்க பெர்லியம் பிளேட் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகுது. டிஸ்ட்ராய் ஆன பார்ட்டிகல்ஸ் இருக்கிற இடத்துல செக் பண்ணி பார்த்தா பெர்லியம் atom இல்ல, கார்பன் atom இருக்கு. அப்ப இவர் உடனே அதை செக் பண்ணி பார்க்கிறார். இங்க பாருங்க, பெர்லியம், ஓகே, பெர்லியத்துல மாஸ் நம்பர் 9, அட்டாமிக் நம்பர் 4. இத அல்பா ரேஸால இது பண்ணிக்கிறார், 4+2. இப்ப என்னத்தை அவர் அப்சர்வ் பண்றாரு, கார்பன் atom வரும் 6, 12. பெர்லியம் அல்பா ரேஸ் அனுப்பணும்னா அது பெர்லியம் ஃபைல் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகி எல்லாம் கார்பன் atom சேஞ்ச் ஆகும். அப்போ ஒரு atom இன்னொரு atomல இருந்து ஃபார்ம் ஆகிட்டு. அதோட பார்த்தா சார்ஜ் லெஸ் இன்னொரு பார்ட்டிகல் இருக்கிறத கண்டார். ஏற்றம் இல்லாத இன்னொரு துணிக்கை அதோட கார்பன் துணிக்கையோட இருக்கிறத கண்டார். இப்ப நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த மாஸ் நம்பரை எட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு மாஸ் நம்பர் எடிங்க்கு சமயம் 9 and 4 13, 12 and 1 13. இந்த அட்டாமிக் நம்பரை எட் பண்ணீங்கன்னா 4 into 16, இல்ல சாரி 6, 4 into 6, இங்க 6 எல்லாம் ஈக்குவலா வருது. அப்ப பேலன்ஸ் ஈக்குவேஷன். அப்ப இங்க கார்பன் அட்டம்ஸோட சார்ஜ்லெஸ் இன்னொரு பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறத கண்டாங்க. அதுக்கு நியூட்ரன் என்று சொல்லி நேம் ஒன்று வைக்கப்பட்டுச்சு. இதுதான் நியூட்ரன் கண்டுபிடிக்கப்பட்ட பிராக்டிகல். இது இந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு கடைசியா செஞ்ச பிராக்டிகல் தான் இது. நியூட்டன் லாஸ்டா தான் கண்டுபிடிக்கப்படும் 1936ல நியூட்டனை கண்டுபிடிச்சாங்க. சட்விக் செஞ்ச பிராக்டிகலாக இதே மாதிரி பெர்லியம் ஃபாயிலுக்கு பதிலா போரோன் ஃபாயில் ஒன்று வச்சு இதே பிராக்டிகலை செஞ்ச இதே அப்சர்வேஷன் வச்சு போரோன் ஃபாயில் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகிச்சு, நைட்ரஜன் atom ஃபார்ம் ஆகிச்சு, சார்ஜ்லெஸ் ஏற்றம் இல்லாத ஒரு துணிக்கை ஒன்று ஃபார்ம் ஆகுறத கண்டான், நியூட்ரன் ஒன்று தோன்றதை கண்டான். ஓகே, இதுதான் சட்விக் பிராக்டிகல். அப்ப நான் அந்த விட்ட இடத்துல இருந்து எல்லாமே சொல்லி தந்திருக்கிறேன் உங்களுக்கு. சிப்லி சார் என்ன சொன்னாலும் தெரியாது, நான் அந்த சட்விக் பிராக்டிகல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ருதர்ஃபோர்ட் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஜே தாம்சன் பிளன்ஸ் புட்டிங் ஃபர்ஸ்ட் அட்டமிக் ஸ்ட்ரக்சரை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது நீல் போல்ட் அட்டமிக் ஸ்ட்ரக்சரை சொல்லி தந்திருக்கிறேன். இப்ப லாஸ்டா நீல் போல்ட் அட்டமிக் ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு அந்த போஸ்ட் தியரியில 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நியூக்ளியஸ் சரௌண்டிங்ல டிஃபரெண்ட் எனர்ஜி லெவல்ல எலக்ட்ரான் ரொட்டேட்டட் ஆகும். அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் தியரி. செகண்ட் சொன்னார், ஒரு எனர்ஜி லெவல்ல ரொட்டேட்டட் ஆகிற எலக்ட்ரான் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகவும் செய்யாது, ரெடியூஸ் ஆகவும் செய்யாது. ஓகே. தேர்ட் சொன்னார், நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டுக்கு போற டைம்ல இந்த எனர்ஜி லெவல்ட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலை விட செகண்ட் எனர்ஜி லெவல்ல எனர்ஜி இன்க்ரீஸ், அதை விட தேர்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூடும், பெரிய. அப்புறம் சொன்னார் என்னன்னு கேட்டா, அடுத்தடுத்த எனர்ஜி லெவலுக்குள்ள எனர்ஜி டிஃபரண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொன்னார். அதனால அவர் சொன்னாரு, நியூக்ளியஸ்ல இருந்து அவுட் ஆகுற டைம்ல அந்த எனர்ஜி லெவல்ஸ் ஒன்றோட ஒன்று க்ளோஸா வந்துகிட்டே இருக்கு, எனர்ஜி லெவல் வர வர க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னார். இது போர்ஸ் தியரி. போர் இது இந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சர் அவர் சொல்றதுக்கு ரீசன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். நாங்க இப்ப ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமா பார்க்கணும். ஓகே, நோட்ஸ் இருக்குது, நோட்ஸை ரீட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, நான்
here நாங்க ஸ்பெக்ட்ரமா பார்ப்போம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமா படிக்கிறதுக்கு முந்தி ஸ்பெக்ட்ரமா பத்தி நாங்க தெரிஞ்சுக்கொள்ளும். நிறமாலைகளை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கொள்ளும். நிறமாலையில ரெண்டு வகை இருக்கு. 2 டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. நிறமாலைகள்ல ரெண்டு நிறமாலை இருக்கு. ஒன்று தொடர்ச்சியான நிறமாலை கண்டினியூ ஸ்பெக்ட்ரம், அடுத்தது கோட்டு நிறமாலை லைன் ஸ்பெக்ட்ரம். இது ரெண்டும் எப்ப வரும்னு சொல்லி பார்ப்போம். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, லைன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? இங்க பாருங்க, நீங்க ஜிசிஓல படிச்சிருப்பீங்க. ஒரு அரியத்துள்ளுக்கா ஒரு பிரிஸ்ம் உள்ளுக்கா ஒரு லைட் ரே அனுப்புனீங்கன்னா அது இந்த இடத்துல வந்து பிரியும். பிரிஞ்சு ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் பண்ணும். ஸ்பெக்ட்ரம் இதுல ரெட் கலர், இங்க வயலட் கலர், இங்க எனக்கு 7 கலர்ஸ். இந்த ஸ்பெக்ட்ரம் பாத்தீங்கன்னு சொன்னா இது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் உங்களுக்கு ரெட் கலர் ஆரஞ்சு கலர் டிஃபரெண்ட் படுத்தலாம். ரெட்டும் ஆரஞ்சும் ஒன்றோடு க்ளோஸ் ஆகும். ரெட்டும் ஆரஞ்சும் ஒன்றோடு க்ளோஸ் ஆகும். ரெட் எது ஆரஞ்சு எதுன்னு கண்டுபிடிக்க. ஆரஞ்சையும் எல்லோவையும் டிஃபரெண்ட் படுத்தலாம். எல்லோவும் ஆரஞ்சும் ஒன்றோடு மிக்ஸ் பண்ணி தான். எல்லோவையும் கிரீனையும் உங்களுக்கு டிஃபரெண்ட் படுத்தலாம். ரெண்டும் ஒன்றோடு மிக்ஸ் ஆகி தான். கிரீனையும் ப்ளூவையும் உங்களுக்கு டிஃபரெண்ட் படுத்தலாம். ரெண்டும் ஒன்றோடு மிக்ஸ் ஆகி. இது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இன்னொரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து ரெயின்போ, வானவில். மழை பெய்யுற டைம்ல வானவில் தோன்றது, அது வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். வானவில்ல பாத்தீங்கன்னா இதுல ரெட்டுக்கும் ஆரஞ்சு கலர்ல டிஃபரெண்ட் பார்க்க மாட்டோம். yellow கிரீன் கலர் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம் கஷ்டம். அது வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். ரெயின்போ ஒரு இது வந்து. அடுத்தது இந்த பிரிசம்ல ஏற்படுற இது வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இன்னொன்று இருக்குது லைன் ஸ்பெக்ட்ரம். ரெட் கலர் லைன் கிளியரா தெரியும். அதுக்கு ஒரு பிளாக் கலர் ஸ்பேஸ் ஒன்று வரும். அப்புறம் ஆரஞ்சு கலர் லைன் கிளியரா தெரியும். அப்புறம் பிளாக் கலர் லைன் இருக்கும். அதுக்கு ஒரு yellow கலர் லைன் கிளியரா தெரியும். இதுக்கு சொல்ற லைன் ஸ்பெக்ட்ரம். அப்ப ஸ்பெக்ட்ரத்துல ரெண்டு இருக்குது. ஒன்று கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், அடுத்தது லைன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஏன் இப்படி ஸ்பெக்ட்ரம் ரெண்டா தெரியும்? ஸ்பெக்ட்ரம் ஏன் ரெண்டா தெரியும்? கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் வர்றதுக்கு ரீசன் என்ன, லைன் ஸ்பெக்ட்ரம் வர்றதுக்கு ரீசன் என்ன? இங்க பாருங்க, இப்ப நாங்க ரெயின்போ எடுப்போம், அது ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். ஏன் அப்படி வருதுன்னு பாருங்க. சன் இங்க இருக்கு, இதுல இருந்து போற லைட் ரேஸ் இப்படி போகும். ஓகே, இங்க பாருங்க, ரெயினால வர்ற அந்த மழை துளி, தண்ணி, வாட்டர் டிராப்ஸ் இப்படி இருக்கு. இந்த டிராப்ஸுக்கால ஒரு ஒயிட் கலர் இந்த லைட் போச்சுன்னு சொன்னா இது இங்க கம்ப்ளீட்லி இன்சைட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க இருந்து நீங்க பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கு இது ரெட் கலர் தெரியுது. இது ரெட் கலர் காட்டுது. சன்லைட்ல இருந்து ரேஸ் ஒன்று அப்படி போயிட்டு ஒரு ட்ராப்பால் ரெயின் வாட்டர் ட்ராப்புக்கால போற டைம்ல கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்ட் ஆகி அவுட் ஆகும். அவுட் ஆகுறதுனால உங்களுக்கு ரெட் கலர் ரேஸ் ஒன்று தெரியுதுன்னு, ரெட் கலர் லைன் ஒன்று தெரியுது. இப்ப இந்த வாட்டர் ட்ராப்ஸ் அதே இடத்துல நிக்காது. வாட்டர் ட்ராப்ஸ் அதே இடத்துல நிக்காது, உழுந்துடும் கீழே. அப்ப அந்த இடத்துல இன்னொரு வாட்டர் டிராப் ஒன்று வரும், இன்னொரு நீர்த்துளி ஒன்று வரும். அந்த நீர்த்துளி சமையே இது முதலாவது இருந்த நீர்த்துளி இந்த இடத்துல வருமா? இல்லை, கொஞ்சம் கீழே. அப்ப இது என்ன நடக்கும்? ரெட் கலர் இன்னும் கொஞ்சம் கீழே ஷிஃப்ட் வரும். இன்னொரு வாட்டர் டிராப் இங்க நீங்க வந்து அது ஒரு கலர் ரிஃப்ளெக்ட் ஆகணும், ரெட் கலர் கொஞ்சம் மேலே ஷிஃப்ட் பண்ணும். அப்ப என்ன நடக்குது? இது நாட் ஸ்டேபிள், ஒரே எனர்ஜி லெவல்ல இல்ல அந்த வாட்டர் டிராப்ஸ்.
கீழே வருது இல்லாட்டி மேல போகும். சேம் ஸ்பாட்ல திரும்ப திரும்ப வாட்டர் டிராப்ஸ் வராது. அதனால இதுல எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகும். எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் வரும். சேம் எனர்ஜி லெவல் அப்படியே நிக்குதுன்னு சொன்னா லைன் ஸ்பெக்ட்ரம் வரும். லைன் ஸ்பெக்ட்ரம் வருதுன்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுற இடத்துல இருக்கிற எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகும். எனர்ஜி சேஞ்ச் ஆகாம இருந்தா லைன் ஸ்பெக்ட்ரம் வரும். எனர்ஜி சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் வரும். சக்தி நிலை மாறுபடக்கூடியதுல ஒளி தெரிப்படையுதுன்னு சொன்னா தொடர்ச்சியான நிறமாலை வரும். சக்தி நிலை மாறாத இடத்துல லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொன்னா லைன் ஸ்பெக்ட்ரம் வரும். அப்ப லைன் ஸ்பெக்ட்ரம் வருதுன்னா நிலையான சக்தி மட்டத்தில் உள்ள ஒரு துணிக்க உள்ளுக்கால வர்றது லைன் ஸ்பெக்ட்ரம். எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகுதுன்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். அதை மனசுல வச்சுக்கோங்க. இது தேவையில்லை உங்களுக்கு. நான் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்ன ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்? இங்க பாருங்க, ஒரு சீல் டியூபுக்கு, ஒரு கிளாஸ் டியூபுக்கு, மூடப்பட்ட ஒரு கண்ணாடி அறையுக்கு இது கேத்தோட், இது அனோட். இங்க ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு. நீங்க ஹைட்ரஜன் கேஸ் 1 கிராம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கிராம் ஹைட்ரஜன் கேஸ் எடுத்தீங்க. அதுல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு? ஹைட்ரஜன் அமௌண்ட் எவ்வளவு? யாராவது மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. 1 கிராம் ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துருக்கோம். ஹலோ, லைட் வெயிட்